அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த நபி வழிப்படியான பிரார்த்தனைகளை பார்த்து வருகிறோம், மனனமிட்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தருகிறார்கள். அந்த பிரார்த்தனைக்கு நிறைய சிறப்பம்சங்களையும் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அதை ஒரு நாளைக்கு 100 தடவைகள் யார் ஓதுகிறார்களோ அவர்கள் அந்த நாளிலே 10 அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமமான நன்மை கிடைக்கும். அவருக்கு 100 நன்மைகள் எழுதப்படும். அவருடைய கணக்கில் இருந்து 100 தீமைகள், பாவங்கள் அழிக்கப்படும். அந்த நாளுடைய மாலை நேரம் வரைக்கும் ஷைத்தானிடமிருந்து அவர் பாதுகாப்பு பெற்றவராக அந்த பிரார்த்தனை அவருக்கு அரணாக வந்து நிற்கும். அவர் செய்கிற இந்த நற்செயலை விட வேறு யாரும் எந்த நற்செயலையும் செய்துவிடவும் முடியாது. இந்த துஆவை ஒருவர் இதைவிட அதிகமான தடவைகள் ஓதினாலோ அல்லது இதைவிட சிறப்பான அமல்களை செய்தாலோ தவிர இதைவிட அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது என்கிறார்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பிரார்த்தனை ஒன்றும் கஷ்டமான, மனனமிடுவதற்கு சிரமமான ஒரு பெரிய நீண்ட பிரார்த்தனை எல்லாம் கிடையாது சகோதரர்களே. சிம்பிளான, அழகான, லேசான ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறது. அது என்னன்னா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணையாக யாரும் இல்லை, அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது, அவனுக்கே புகழனைத்தும் உரியன, அவன் எல்லாவற்றின் மீதும் வலிமையுள்ளவன். இந்த பிரார்த்தனையை ஒவ்வொரு நாளும் 100 தடவைகள் ஓதி வாருங்கள். மேலே நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அடிப்படையில் நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். சஹீஹுல் புகாரியிலே இந்த நபிமொழியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.